இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எ டைலமா அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூ வந்து பார்க்கலாம். டாமுக்கு வந்து அது பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத வெல்த், அந்த அளவுக்கு மதிப்புமிக்க ஒரு பொருள். ஆனால் இப்போ அதை ஓப்பன் பண்ணால் சடனாக இறந்துருவாரு அப்படின்னு தெரிகிற ஒரு விஷயத்த பாதுகாத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. டாம் நினைக்கிறாரு, நான் வந்து ரொம்ப அறிவாளியோ இல்லை புத்திசாலியான மனிதனோ கிடையாது. தனக்கு ஏதோ கொஞ்சம் கணக்கு வழக்குகள் எப்படி பார்க்கறது, ஒரு லெஜரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெரியும். தான் அப்படி தான் இருந்திருக்கிறதாவும் அப்படி தான் இன்னும் இருக்கிறதாவும் டாம் நினைக்கிறாரு. இந்த டாம்க்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த புதிரை எப்படி விடுவிக்கிறது, அதாவது இந்த புதிரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது டாம்க்கு வந்து தெரியல. அதாவது அந்த பாக்ஸை எப்படி சேஃபாக ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது டாமுக்கு தெரியலை. ஒரு தடவை டாம் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, பேசாமல் ரிஸ்க் எடுத்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரியான யாராவது ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் டாமுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுற இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு செயலை எப்படி இன்னொருத்தரை செய்ய சொல்கிறது, அது எப்படி கரெக்டாகும் அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்கப்புறம் டாமுக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு உயரமான இடத்துலேருந்து அந்த பெட்டியை கீழே போட்டுறணும். அந்த பெட்டியை போட்டு ஒருவேளை அதில் எதுவும் வெடிக்கலை அப்படின்னா அதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் சேஃபாக எடுத்துக்குவேன். இல்லை அப்படின்னா ஒருவேளை அந்த பெட்டி வெடித்தது அப்படின்னா நம்ம அந்த ரூபீஸ்க்கு வந்து குட் பை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. டாம் நினைக்கிறாரு, நான் ரொம்ப பணக்காரனாக இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வந்து ரொம்ப ஒல்லியாகி நோயுற்றவன் மாதிரி ரொம்ப ஏழையாயிட்டாரு. கடைசியாக டாம் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை ஃபாதர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக உன்னோட அங்கிளோட ஒரு கொடூரமான ஜோக்காக தான் இருக்கும், அதாவது ஒரு மோசமான ஜோக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆர்வமும் வில்லிங்கும் அவர்கிட்ட இல்லை. ஃபாதரும் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ அந்த பாக்ஸை பற்றி நினைக்காத, அந்த பாக்ஸை மறந்துடு அப்படின்னு சொன்னார். ஆனால் டாம் வந்து அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அதை பற்றி நினைக்காம இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தில் டாமுக்கு தன்னுடைய சொந்த ஐடியாவோ, இந்த டைனமைட் பற்றி படிச்சுட்டு இருந்த அவருடைய சயின்ஸோ, இல்லை ஃபாதர்கிட்ட போய் ஐடியா கேட்டார்ல, அந்த ரிலீஜன் எதுவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. 2 வருஷம் போயிடுச்சு. டாம் நினைக்கிறாரு, இந்த ஊரில் இருக்க மிகப்பெரிய பணக்காரங்களில் நானும் ஒருவன். என்கிட்ட சாப்பிட்றதுக்கு தவிர வேறு எதுக்குமே காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் சூசன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசன் வந்து டாமுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க ஒரு பெண். சூசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயும் உன் அங்கிள் ஃப்ளிப் மாதிரியே அரை கிராக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை பிரேக் பண்ணிக்கிறாங்க. அதாவது டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டாம் ரக்தியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் விளம்பரம் கொடுக்குறாரு. என்ன விளம்பரம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது, அதில் டைனமைட் இருக்கிறதா லெட்டர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணணும், இதுக்கு ஐடியா வேணும் அப்படின்ற மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்காரு. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு டஜன் கணக்கில் அபத்தமான ஐடியாக்கள் வந்து அவருக்கு வருது. கடைசியாக பார்க்கும்போது டாம் வந்து அதை பற்றி நிறைய பேசிட்டாரு. அதனால் அந்த பாக்ஸ் பற்றின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றாயிருச்சு. இந்த பாக்ஸை சேஃபாக பேங்க்கில் வைக்கலாம் அப்படின்னு போனால் கூட திருப்பி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸை திருடர்கள் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அது வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பாக்ஸ் இருக்கிற வீட்டில் யாருமே இருக்க விரும்பல. அந்த பாக்ஸ் வெடிச்சிரும் அப்படின்ற பயம்தான் அதுக்கு காரணம். எல்லாரும் டாமுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, உன் கதையை நீ எழுதி வை, அமெரிக்காவில் இருக்கிற புத்திசாலித்தனமான ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு ஐடியா வரும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நகர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரமாக, அதாவது புறநகர் பகுதிக்கு கிட்டத்தட்ட வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்துக்கு
போயிட்டாரு. அங்கே போயிட்டு அந்த பாக்ஸை வந்து ஒளிச்சு வச்சுட்டு அவருடைய பேர், தொழில் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஏதாவது டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி அவர் தூரமாக போயிட்டார். இதெல்லாம் கேட்ட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டாமுக்கு வந்து வாரிசுரிமை மூலமாக தான் சொத்து வந்திருக்கு, அதனால அதுக்கு சக்சஷன் டேக்ஸ் வந்து கட்டுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாம் வந்து அதுக்கும் தயாராக தான் இருந்தார். இப்போ டாம் வந்து கலெக்டர்கிட்ட தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு அங்கிள் எழுதின லெட்டரையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பெட்டியோட சாவியையும் அந்த கலெக்டர்கிட்ட கொடுத்துட்றாரு. உங்ககிட்ட சாவியை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 1/2 மைல் தூரமாக போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் கலெக்டர் வந்து சரி நான் யோசிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் தான் டாம் கிட்ட சொல்கிறதுக்கு இருக்குது. கடைசியாக டாம் என்ன பண்ணாரு அப்படின்னா உயில் வந்து எழுதுறாரு. இந்த உயில் படி அவருடைய அந்த ரூபீஸையும் முத்துக்களையும் சொசைட்டி ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் விவிக்ஷன் இந்த சொசைட்டிக்கு வந்து கொடுத்துட்றாரு. அதாவது விவிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கவங்க மேலே டெஸ்டிங் பர்பஸ்க்காக சர்ஜரி பண்ணுறது. ஸோ ஹியூமன் விவிக்ஷனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டிக்கு இந்த ரூபீஸையும் முத்துக்களையும் எழுதி வச்சிட்றாரு. அதாவது இதை வந்து ஒரு ஜோக்குனோ இல்லை ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க என்னோட சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்றாரு டாம். இப்போ ஃபைனலாக நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஒரு இரும்பு பெட்டியை கொடுத்தாச்சு. இந்த பெட்டியில் ஃபுல்லாக மதிப்புமிக்க முத்துக்கள் இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே நல்ல சொத்து இருக்குது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியில் வெடிக்கிற பொருளான டைனமைட்டும் இருக்குது. சாவி போட்டு திறந்தா அந்த டைனமைட் வந்து வெடிச்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புத்திசாலியான மனிதர் என்ன செய்ய முடியும், அவருடைய அட்வைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. டாமால் கடைசி வரைக்கும் அந்த செல்வங்களை அனுபவிக்கவே முடியல. ஏன்னா யாருமே அந்த பெட்டியை திறக்க முன் வரலை.